அன்பான பிக் சேனல் நேயர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். அது என்னென்னா 12 ராசியில் பிறந்த நபர்களுக்கான கவனமாக இருக்க வேண்டிய கிழமை மற்றும் ஓரைகள். சரிங்களா? 12 ராசியும் 12 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான பொது பலன்கள். சரிங்களா? அதாவது மேஷத்துலேருந்து மீனம் வரை பிறந்த லக்னக்காரர்கள் அல்லது ராசிக்காரர்கள், ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். சரிங்களா? அதாவது மேஷ லக்னத்தில் பிறந்தாலும் மேஷ ராசியில் பிறந்தாலும், அதே போல் மீன லக்னத்தில் பிறந்தாலும் மீன ராசியில் பிறந்தாலும் நான் சொல்கிற பலன் பொருந்தும். சரிங்களா? இந்த குறிப்பிட்ட ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான கவனமாக இருக்க வேண்டிய கிழமை மற்றும் ஓரைகள், இதை தெரிந்து கொண்டாலே போதும், உங்களுக்கு வர பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? குறிப்பாக வண்டி வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். நான் சொல்கிற குறிப்பிட்ட கிழமை மற்றும் ஓரைகள், இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட ராசி லக்னத்தில் பிறந்தவங்க ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்திருக்குள்ள அவங்களுக்கு, அது எந்த கிழமை மற்றும் ஓரைன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த கிழமை ஓரையில் தான் நடந்திருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் நான் சொல்கிற அந்த கிழமை மற்றும் ஓரையில் மட்டும் வண்டி வாகனம் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன், அந்த ஹெல்மெட்டு, சீட் பெல்ட்லாம் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். சரிங்களா? சரி, நம்ம மேஷத்துலேருந்து மீனம் வர லைனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேஷம். அதே போல் பார்த்திங்கன்னா கடகம். மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களும், கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களும் கவனமாக இருக்க வேண்டிய கிழமை மற்றும் ஓரை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மற்றும் குரு ஓரை. சரிங்களா? வியாழக்கிழமையில் இவங்க வண்டி வாகனம் ஓட்டவே கூடாது. அப்படி இல்லைனாலும் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷனோட அவங்க வண்டி ஓட்டுறது, ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும். சரிங்களா? அதே போல் குரு ஓரை, இந்த குரு ஓரையிலையும் கவனமாக வண்டி ஓட்ட வேண்டும். சரிங்களா? இது மேஷம் மற்றும் கடகராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது ரிஷப ராசி. ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி மற்றும் மிதுன ராசி, இந்த 2 ராசி ரிஷப லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க இந்த நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் கிழமை, அதாவது கிழமை மற்றும் ஓரை எதுன்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மற்றும் சனி ஓரை. இந்த சனிக்கிழமை சனி ஓரையில் தான் ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட ராசி லக்னத்தை பிறந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த குறிப்பிட்ட டைமில் தான் நடந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த கிழமை அந்த ஓரை சம்பந்தம் இல்லாமல் விபத்து நடக்காது. சரிங்களா? அதே போல் நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம் ஹிண்ட் சொல்கிறேன், இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு இன்னொரு ஹிண்ட் சொல்கிறேன். அடுத்து நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடக ராசி கடக லக்னம், அதை ஏற்கனவே மேஷ ராசி கூட சேர்ந்து பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய கிழமை மற்றும் ஓரை எதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் செவ்வாய் ஓரை. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இவங்க வண்டி வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கணும், இல்லது கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? இது சிம்ம ராசி மற்றும் மீன ராசி, சிம்ம லக்னம் மீன லக்னத்தை பிறந்தவங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்னம், அதே போல் கும்பராசி கும்ப லக்னம். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய கிழமை மற்றும் ஓரை எதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மற்றும் சுக்கிர ஓரை. இந்த குறிப்பிட்ட கிழமை மற்றும் ஓரைகளில் இவங்க கவனமாக இருக்கணும். யார்? கன்னி ராசி கன்னி லக்னம் மற்றும் கும்பராசி கும்ப லக்னம் இவங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசி துலாம் லக்னம்காரர்கள் மற்றும் மகர ராசி மகர லக்னக்காரர்கள் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய கிழமை எதுன்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை. அதே போல் ஓரைன்னு பார்க்குறப்ப புதன் ஓரையில் இவங்க கவனமாக இருக்கணும். எதில்? வண்டி வாகனம் ஓட்டுறதில் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த குறிப்பிட்ட ராசி மற்றும் லக்னக்காரர்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சக லக்னக்காரர்கள். விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கிழமை எதுன்னு பார்த்திங்கன்னா திங்கள் கிழமை மற்றும் சந்திர ஓரை. இந்த குறிப்பிட்ட நாள் கிழமை, அதாவது கிழமை மற்றும் ஓரையில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா தனுசு ராசி, தனுசு லக்னம். இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய கிழமை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் பார்த்திங்கன்னா சூரிய ஓரை. ஓகேங்களா? இந்த குறிப்பிட்ட கிழமை மற்றும் ஓரையில் இவங்க வண்டி வாகனம் ஓட்டவே கூடாது. அப்படி ஓட்டுற பட்சத்தில் அவங்க ப்ராப்பர் ப்ரொடெக்ஷனோட கவனமாக வண்டி ஓட்டணும். சரிங்களா? இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், விபத்துக்கள் நடக்காது. அதுவும் குறிப்பாக அந்த நான் சொன்ன கிழமை சொன்னல, கிழமை ஓரை, அந்த குறிப்பிட்ட கிரகத்தோடைய தசாபுக்தி அந்தர சூட்சம காலத்தில் இது நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு கிரகங்கள் வீக்காக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பில் விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறப்ப அந்த குறிப்பிட்ட கிழமையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை முடிஞ்ச வரையும் 12 ராசியில் 12 லக்னத்தில் பிறந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னா, ஏற்கனவே விபத்து நடந்தவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட கிழமை ஓரையை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% ட்ரூவாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் கன்சல்டேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்கேஸ் ஜென்ரல் டவுட்னா நீங்கள் ஃப்ரீயாக கேட்டுக்கலாம். இல்லைனா நாமினல் சார்ஜோட உங்களுடைய பர்சனலாக உங்களோட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஆல்.